அப்போ ஒரு மனிதன் ஹதீஸில் சொல்லப்பட்டதை குரானோட நான் ஒப்பிட்டு பார்த்துட்டு ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய முரண்பாட்டில் கொண்டு போய் விடுது. ஒன்று, நபி குரானை சரியா விளங்கலை, குரானில் ஒன்று இருக்கு, அவர் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிட்டாரு. அல்லது குரானுக்கு மாற்றமாகவும் நபி பேசுவார். அல்லாஹ் பாதுகாக்கணும். புரியுதா இல்லையா? விளங்குதுங்களா? அப்போ இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு குஃப்ரான கருத்தை இந்த விஷயம் எது குறிப்பா நபி சொன்னதை குரானோடு ஒப்பிட்டு பார்த்து தான் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்வது கொண்டு போய் விடக்கூடியதாக இருக்குது. எங்கள் ஊருக்கு பயந்துக்கிட்டு நான் செய்யலைங்க, எங்கள் அம்மா அத்தாவுக்கு பயந்துக்கிட்டு செய்யலைன்னா கூட அவங்க அடிப்பாங்க, ஏசுவாங்க, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க. புரியுதா இல்லையா? அப்படியும் செய்யக்கூடாது. ஆனால் இதை விட எது பயங்கரமானது, எதை அவர்கள் ரொம்ப பெரிய ஈமான் தக்குவா நினச்சி செய்கிறாங்களோ அது அவ்வளவு பயங்கரமானது. அடுத்ததாக இந்த தௌஹீத் ஜமாத்துடைய இன்னொரு நிலைப்பாடு என்ன? ஹதீஸ் தான் கன்ஃபார்ம், அதில் நாங்களுக்கு டவுட்டே கிடையாது. பேசுகிறது பார்க்கணுமே. மார்க்கத்தின் ஆதாரம் ரெண்டு தான், வஹி வஹி, ஒன்று வஹி ஒன்று ஹதீஸ். மார்க்கத்தின் ஆதாரம் வஹியை தேர். சரிப்பா, ஹதீஸ்னு வந்த உடனே சுன்னத்துன்னு வந்த உடனே அதாவது கரெக்டு தான். நம்ம இன்றைக்கு இஸ்லாம மக்களுக்கு சொல்லும் பொழுது சயின்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ சயின்ஸுக்கு அந்த ஹதீஸ் ஒத்து வருதான்னு பார்க்கணும். அப்போ ஓம் மரம் மண்டை ஓன் கருத்துப்படி என்ன ஆயிடுச்சு? அப்போ ஹதீஸு குரானுக்கு ஒத்துருந்தாலும் கூட சயின்ஸுக்கு ஒத்துருந்தால் தான் நான் ஹதீஸை ஏற்றுப்பேன்னு சொன்னால், அப்போ உன்னுடைய மரம் மண்டையில் என்ன பதிஞ்சிருக்குது? குரானு சயின்ஸுக்கு முரணாக இருக்குன்னு சொல்ல வர. புரியுதா உங்களுக்கு? எப்படி போனாலுங்க இவங்களுடைய கூற்றில் குஃப்ரை விட்டு ஒருத்தன் தப்பிக்க முடியாதுங்க. இவர்களுடைய கூற்றின்படி ஒருத்தன் போனானே ஆனால் ஏதாவது ஒரு வழியில் குஃப்ரில் விழுந்தே ஆகணும். நம்ம ஏன் இன்றைக்கு இவ்வளவு கடுமையாக இவங்களுடைய இந்த கொள்கையை பற்றி பேசுகிறோம்? புரிஞ்சுக்கணும். நீங்கள் நமக்கு என்ன தனிப்பட்ட வெறுப்பு சண்டையா, சொத்து தகராறா? ஏன்னா எப்படி தான் நம்ம சிந்திச்சு பார்த்தோம், எங்கேயாவது இவங்களுடைய கொள்கையில் ஏதாவது ஒன்று சரியாக இருக்குமான்னு பார்த்தா எங்கே பக்கம் திரும்பினாலும் சரி அதை நுணுக்கமாக நீங்கள் மார்க்கத்துடைய ஆதாரங்களோடு ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் குஃப்ரில் ஒரு ஓட்டை இருக்கும், அந்த ஓட்டை நேராக குஃப்ரில் தான் கீழே கொண்டு விடும். புரியுதா இல்லையா? அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க? ரெண்டாவது, சயின்ஸோடு நாங்கள் ஹதீஸை ஒப்பிட்டு பார்ப்போம், சயின்ஸுக்கு மாற்றமாக இருக்கக்கூடாது. எப்படிப்பா? அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்குகிறான், இதெல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம். புரியுதுங்களா? ஆதார சஹீஹான ஹதீஸுகளை குதரும் குதர்க்கவாதிகள்ங்கிற தலைப்பில் ஒரு 7 ஹதீஸை மட்டும் பேசியிருக்கிறோம். கண்டிப்பாக கேட்டு வச்சுக்கோங்க அதை. அப்போ சயின்ஸுக்கு முரணாக இருக்கக்கூடாது. சரி, அப்போ என்ன அர்த்தம்? அல்லாஹு தாலா அனுப்பிய நபி அறிவியலே அவங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க. ஒரு இறங்கி வாங்க. சரிங்க, அல்லாஹுக்கு தெரியுமா தெரியாதாப்பா? நபிக்கு தெரில விடு, அல்லாஹுக்கு தெரியும். சரி, அப்போ நபி சயின்ஸுக்கு மாற்றமாக பேசும்போது அல்லாஹ் திருத்துவானா திருத்த மாட்டானா? அப்போ என்ன ஆயிடுச்சு? நபி அல்லாஹ் சயின்ஸுங்கிறது அல்லாஹ் படைச்சது, அல்லாஹ்வுடைய ஃபார்முலா தானே அது. அந்த அல்லாஹ் படைச்ச படைப்புக்கு மாற்றமாக நபி பேச அல்லாஹ் விட்டுட்டு இருந்துட்டான்னு சொன்னால், அல்லாஹ் ஒரு நபியிடமிருந்து இவ்வளவு பெரிய மார்க்கத்தில் பெரிய வெளிப்படையான தவறு நிகழ அல்லாஹ் அதை திருத்தாமல் விட்டுட்டானா? உலக மக்கள் தன்னுடைய நபியின் மீதும் நபியுடைய சுன்னத்தின் மீதும் விமர்சனம் செய்வதற்குண்டான இவ்வளவு பெரிய வாசல் அல்லாஹ் திறந்து வச்சுட்டு மார்க்கம் பாதுகாக்கப்பட்டது, மார்க்கத்தின் பக்கம் வாருங்கள் என்று அல்லாஹ் அழைப்பது எந்த வகையில் நியாயமாகும்? புரியுதா இல்லையா உங்களுக்கு? புரியல உங்களுக்கு? அப்போ எந்த வகையில் இவங்களுடைய கருத்தை எடுத்து பார்த்தாலும் மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமாகவும் குஃப்ரில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு கருத்தாகவும் தான் இருக்கும். குறிப்பாக எது விஷயத்தில்? இந்த ஹதீஸை மறுக்கக்கூடிய விஷயத்தில், ஹதீஸில் இவர்கள் பேசக்கூடிய இந்த உசூல் பேச்சு இருக்குதா இல்லையா, அந்த பேச்சு கண்டிப்பாக இப்படி தான் கொண்டு போய் விடும். அடுத்து மூணாவது ஒரு விஷயம் எப்படி போயிட்டே இருக்கு பாருங்க. ஃபஸ்ட்டு இன்னையிலேருந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் குரான் மட்டும்னு சொன்னாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சயின்ஸுன்னாங்க. இப்போ மூணாவது என்னன்னு சொன்னால் யதார்த்தத்துக்கு மாற்றமாக இருக்கக்கூடாதான். இப்படி யதார்த்தம் வெளிப்படையாக உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுதுல, அந்த விஷயத்துக்கு மாற்றமாக இருக்கக்கூடாதான். முடிஞ்சு போச்சுடா கதை மார்க்கம்.
அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் புரிஞ்சதையும் தெரிஞ்சதையும் தான் ரசூல்லா 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லணும்னு சொன்னால் அப்போ என்ன ஆச்சு மார்க்கம்? அதுக்கு பதிலாக ஒவ்வொருத்தரும் அவரவர் புரியுதலின்படி மார்க்கத்தை நடந்துக்குன்னு சொல்கிறது ஒன்று தான். விளங்குச்சா இல்லையா? உங்களுக்கு விளங்கின மாதிரி நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி தான் மார்க்கம் இருக்கணும்னு சொன்னால் அப்புறம் எதுக்கு ஒரு நபி தேவை? அப்படி நபியே தேவையில்லை. குரானை மட்டும் அல்லாஹ் இறக்கிட்டு நீ உனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு விளங்கின மாதிரி உனக்கு தெரிஞ்ச மாதிரி உன்னுடைய அறிவின்படி நீ ஏற்றுக்கிட்டு போயிட்டேரி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் விட்டுருக்கலாம். ஒரு நபியை பின்பற்றுங்க, நபிக்கு கீழ்ப்படிங்கள் என்று அல்லாஹு தஆலா அழுத்த வேண்டிய அவசியமே இல்லை. மார்க்கத்துக்கு ஒரு லாக் போட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லாஹ்வை பின்பற்று, நபியை பின்பற்று, இந்த ரெண்டை தவிர வேற வழி இல்லை என்று சொல்வதற்கு அங்கே வாசலே இல்லை. நீங்கள் சொன்னபடி ஒவ்வொரு மனிதனுடைய யதார்த்தம், அவனுடைய யதார்த்தமான அறிவுக்கு அது வந்து மாற்றமாக இருக்கக்கூடாது. அந்த ஹதீஸை சொல்லும்போது உங்கள் அறிவு ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும், உங்கள் உணர்வுகள் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும். உங்கள் அறிவு உணர்வுகள் ஏற்றுக்கலன்னு சொன்னால் அந்த ஹதீஸில் நீங்கள் மறுக்கலான்னு சொன்னால் அப்போ ஹதீஸ்னு ஒன்று தேவையே இல்லையே. அவன் சிந்திச்சு மார்க்கத்தை முடிவு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமே.